செயல்படாத ஒரு சபை, அதான் ஐநா சபை. ஸோ அதற்கு புதிதாக ஒரு தலைவரையாவது மாற்றுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை ஒன்று எழுந்திருக்கு. சரி, அப்போ புதிய தலைவர் யார்? அது இந்தியாவிலிருந்து யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கும்ல. அதற்கான விடை தான் இந்த வீடியோ. இன்னொரு புறம் ஈரானுடைய கிரிப்டோ கரன்சி அதை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாராம். சந்தேகம் உங்களுக்கு இவர் மேலே தான் இருக்கும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற அளவிற்கு போயிட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய அந்த நடவடிக்கை. சரி, அப்படி என்னத்தை தேடினாங்க அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் ஈரான் கன்னி வெடிகளை புதைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதை எப்படியாவது எடுத்துடலாம். நம்மளே அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் நம்மளே ஆளுமை செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். ஆனால் அது நடக்கலையே. ஒரே ஒரு கன்னி வெடியை கூட அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி நீங்கள் வரணும், சென்காம் படை. அதற்கு ஈரான் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ இந்த பிரச்சனையினால் இந்த ஏரியாவை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய போர் ஒன்று வந்துடும். இந்த காரணத்தினால தான் அமெரிக்காவால் அந்த கன்னி வெடிகளை எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஈரான் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறத தான் NBC அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் அடி வாங்கிறதுக்குன்னே பிறந்திருக்கக்கூடிய ஒரு ரீப்பர் MQ-9 அமெரிக்காவோடது, அதை துரத்தி ஹவுதி படைகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பாவம், அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் கீழே விழுந்து அழுதாருன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான காட்சி இந்த MQ-9 ரீப்பர் கீழே அப்படியே எரிஞ்சு சாம்பலாக விழுகுது. அந்த காட்சியை தான் ஹவுதிகள் வெளியிட்டிருக்காங்க. ஐநா சபையில் இருக்கக்கூடிய தலைவரை யார் நிர்ணயம் செய்வா? போஸ்டிங்கில் யார் போய் உட்கார வைப்பா? நம்ம ஊரில் இப்போது அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து யாருக்காக தேர்ந்தெடுப்பாங்க? விஜய்க்காக தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி நிறையா முட்டை இல்லை, கூமுட்டை இல்லை, நல்ல அமைச்சர்கள் நிறையா பேர் தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்தது யாருன்னு கேட்டால் விஜய் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு போய் உட்கார வைக்கிறார் இல்லையா? அப்போ மவுசிங் யாருக்கு இருக்குது? விஜய்க்கு இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் உலக அரசியலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட இருக்குது. அப்போ அமெரிக்கா சொல்லக்கூடிய ஆளுகளை தான் ஐக்கிய நாடுகள் சபையில் இங்கே போஸ்டிங்கில் உட்கார வைப்பாங்க தலைவராக. அப்படி ஒருத்தர் தான் இந்த ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கிற அந்த நபர் பொதுச் செயலாளர். இப்போது இவரை தூக்கிக்கிட்டு புதிய ஒரு தலைவரை நியமனம் செய்யணும். அவர் அமெரிக்காவினுடைய சார்பாக இருக்கக்கூடாது, எல்லா நாடுகளுக்கும் நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருக்கணும், நியாயமானவராக இருக்கணும் அப்படின்னு சீனா சைடில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் சீனா நம்புகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓடு, எல்லாத்தையும் பொருளை பூரா எடுத்துகிட்டு ஓடு அப்படிங்கிற அளவிற்கு இப்போ பல்கேரியாவினுடைய பிரதமர் ரூமன் ரத்தேவ் இந்த இருக்கார் இல்லையா, ரொம்ப கோபமாக சில விஷயங்களை அமெரிக்காவுக்கு எதிராக பேசியிருக்கார். எதனால் இந்த கோபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஜூன் மாதம் கடைசி தேதி வரைக்கும் உனக்கு டைம், அது வரைக்கும் ட்ரம்ப்பு எங்கள் நாட்டை விட்டு ஓடி போயிரு, உன்னுடைய இராணுவத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடு, எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கக்கூடாதா தம்பி, அம்படே எடுத்துகிட்டு ஓடிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னே தெரியாது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய அளவில் பல்கேரியா அப்படிங்கிற அந்த நாடு இது நாள் வரைக்கும் கொண்டு இருக்கக்கூடிய டைப், அதாவது ஈராக்கு, ஈரானு, இந்த மாதிரியான மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு பல்கேரிய பிரதமருக்கும் பயம் வந்துருச்சு. அதே நேரத்தில் தற்காப்பு நடவடிக்கையின் காரணமாக இந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கார். வந்தவரை லாபம்னு தன்னுடைய படைகளை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறாரா ட்ரம்ப்?
இல்லை பல்கேரியாவுக்கு எதிராக அடுத்து சில சம்பவங்களை செய்ய போகிறாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் இவர் தான் வந்து ஒரு 2 மாதமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய நபர். ஈரானில் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கிக்கு அடுத்து மிக முக்கியமான நபர். அப்படிப்பட்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. சலுகைகளை நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமல்ல, ஏவுகணையின் மூலமே நாங்கள் பெறுவதாக திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு கையெழுத்து நாங்கள் போடுறோம் அப்படின்னா அது வெற்றியாளர் அப்படிங்கிறவங்க என்ன தெரியுமா ஒரு கணக்கு வச்சுருப்பாங்களாம், அடுத்ததாக ஒரு ஏவுகணையை வச்சு ஏவி உன் மீது போர் தொடுப்பதற்கும் நான் தயார் தான் அப்படிங்கிறது தான் அந்த கையெழுத்தினுடைய அர்த்தமா. சரணடைகிறது அப்படிங்கிறதுக்காக கையெழுத்து போடுறது கிடையாதாம். அமைதி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. இன்னொரு புறம் போர் மூலியமாக தான் இங்கே வெற்றியை ஈட்ட முடியும் அப்படிங்கிறதுல பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் ஈரானுடைய சபாநாயகர். அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அப்படிங்கிறது தான் செய்தி. தொடர்ச்சியாக மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளலாம் எண்ணெய அப்படிங்கிற ஒரு உத்தரவு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டு போங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் அதுக்கு சம்மதமே தெரிவிக்க மாட்டாங்க. 2வது ப்ரொபோசல் இப்போது ட்ரம்பினுடைய டேபிளில் இருக்குது. அதுவும் எப்படி சொல்கிறது, கச்சமுச்சான்னு இருக்கிறதுனால ஈரானுக்கு சாதகமாக சில ஒப்பந்தங்கள் போயிடும்னு ட்ரம்ப் பயப்படுறாரு. அதனால தான் 60 நாள் டைம் வச்சுருக்காங்க. இதற்குள்ளே சைன் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லாட்டி பெரிய அளவிலான பங்குச்சந்தை வீழ்ச்சி இருக்கும், எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கும், பெரிய அளவிலான ஒரு பாதிப்புங்கிறது இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரானுடைய கப்பல்கள் எண்ணெய் இது ஏற்றுமதிக்கு தடை அப்படிங்கிற ஒரு உத்தரவை சத்தம் இல்லாமல் போட்டிருக்காங்களாம் மற்ற நாடுகளுக்கு. இதனால் ஈரானோட யாரெல்லாம் டைப் பண்ணி என்ன வாங்குறாங்களோ அவங்களுக்கும் அடுத்ததாக டாரிஃப் ரேட்டை உயர்த்த போகிறாராம் ட்ரம்ப். இதுவும் இந்தியாவுக்கு சாதகமான அம்சம் அல்ல, பாதகமான அம்சம்தான். அதனால தான் இதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐரோப்பாவுடனான எரிசக்தி வர்த்தகத்தில் டாலரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ரஷ்யா. இனிமேல் எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த ஒப்பந்தங்களுக்கு ரஷ்யாவினுடைய ரூபிள் இல்லாட்டி சீனாவினுடைய யுவான் இதைத்தான் பயன்படுத்த போகிறாங்களாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், ஐரோப்பாவோட இன்னமும் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பூரா எண்ணெய் கொடுக்கறது யார்? அமெரிக்காவா? அவங்களால அவ்வளோ செஞ்சிட முடியுமா? ஸோ அவங்களுக்கு யார் கொடுப்பா? ஈரான்கிட்டருந்து கிடைக்காது. அப்போது ரஷ்யாக்கிட்ட இருந்து தான் அவங்க வாங்குகிறாங்க. ஸோ அந்த பைப்லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இனிமேல் அதனுடைய வர்த்தகத்திலையும் செக் வைக்குது ரஷ்யா. ஸோ இனிமேல் டாலர் அந்த இடத்துல பயன்படாது அப்படிங்கிறது தான். இதற்கு ஐரோப்பா சம்மதம் தெரிவித்தாங்க அப்படின்னா மறுபடியும் நாட்டோ கூட்டணியை விட்டு வெளியேறுவது இல்லை நாட்டோவை சிதைப்பது உள்ளிட்ட வேலைகளில் அமெரிக்கா மீண்டும் ஈடுபடக்கூடும். பாப்பல் மண்டே இந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமாஸ், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓமனுடைய முசந்தம் அப்படிங்கிற அந்த தீபகற்பம், இதன் மீதும் ஒரு பெரிய அளவிலான கண்ணுங்கிறது அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ ஒரு அபாயகரமான இராணுவ நடவடிக்கை அப்படிங்கிறது அங்கே எந்நேரமும் நிகழ்த்தப்படக்கூடும் அப்படிங்கிற அச்சம் இருக்குது. இதனால் போர்ட்டில் இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையுமே இந்த கப்பலுடைய உரிமையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த முசுந்தம் தீபகற்பத்தில் நிறுத்துறதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல நிறுத்துவதற்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்களாம். ஸோ அமெரிக்க கடற்படை எந்த நேரத்தில் வேணாலும் இந்த முசுந்தம் தீபகற்பத்தில் ஒரு பெரிய அட்டாக் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் கப்பல்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஓமன் அரசு ஒரு புதிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது என்னது, ஒழிச்சு வைக்கிற வேலை, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தான் இங்கே போர்லாம் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சத்தமே இல்லாமல் அவ்வப்போது சில சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது மிடில் ஈஸ்டில். இதில் கெசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, அங்கே நிலைநிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய வான் பாதுகாப்பு படை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது திடுதுப்புன்னு ஆக்டிவேட் ஆகுது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா ஏவுகணை வந்தது அப்படின்னா டக்குன்னு வந்து அது ஆக்டிவேட் ஆகிடும். அப்படி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஒரு ட்ரோன் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் அது யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்க இஸ்ரேலுடைய ஆள் இல்லாத விமானங்கள் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான சில ப்ரூஃப் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அந்த கடற்பகுதிங்கிறதுனால அதில் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அன்மேன்டு ட்ரோன்ஸ் அதனுடைய சிதைந்த பகுதிகள் தான் இப்போ காட்சிப்படுத்தப்படுது. ஸோ தொடர்ச்சியாக கண்காணிப்பு வேலைகள், உளவு வேலைகளையும் அமெரிக்கா வந்து இவ்வப்போது வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்குங்கிறத இதன் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதையும் முறியடிக்கக்கூடிய வேலையை இப்போது ஈரான் செய்கிறாங்க. பதிலுக்கு இப்போ குவைத்தில் வந்து அட்டாக் நடத்தினாங்கல்ல, ஒரு அடையாள அட்டாக், அது மாதிரியான சம்பவங்களும் அடுத்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த லிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரை, அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லெபனானில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆற்றங்கரை பகுதி. அதையும் கடந்து இப்போ இஸ்ரேல் முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஆபத்தான செய்தி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்குது. அதாவது ஆயிரக்கணக்கான லெபனான் மக்களை மொத்தமாக அந்த கடற்கரையை விட்டு வெளியேற்றிருக்காங்க. நீங்கள் ஒரு நகரம் உருவாகணும், நாகரிகம் பண்படணும் அப்படின்னா ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் அந்த நாகரிகம் அப்படிங்கிறது பண்பட்ட நாகரிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ இந்த ஆற்றங்கரையை கைப்பற்றி லெபனான் மக்களை மறுபடியும் கற்காலத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க, இல்லை நாடு கடத்துறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லெபனான் அப்படிங்கிற ஒட்டுமொத்த நாட்டையும் வளைத்து போடுவதற்கான வேலையை இப்போ இஸ்ரேல் 70% முடிச்சிட்டாங்க. ஈரான் குறித்து பெசன்ட் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறீங்கல்ல, இன்டர்நெட் கிடச்சதுக்கப்புறம் உங்களுடைய வேலெட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் திருடு போச்சு அப்படின்னு ஈரானுடைய மக்களுடைய பணத்தை திருடி இருக்காங்களாம் அமெரிக்கர்கள். அட பாவீங்களா, இப்படி இல்லாமல் செய்வீங்க? அந்த நாட்டில் ஒரு டாலருக்கு நிகரான ஈரானுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரியாலோட மதிப்பு ரொம்ப பெரிய அளவில் அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. இப்போ வச்சிருக்கக்கூடிய காசையும் திருடுறீங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் இப்போ கொந்தளிப்பில் இருப்பாங்க. நிச்சயமாக இது தொடர்பான அவேர்னஸ்ங்கிறது இன்னும் ஈரான் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. ஆனால் அதுக்குள்ளே நமக்கு தகவல் கிடச்சிருச்சு. ஈரானுடைய சுமார் $1 பில்லியன் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருக்குல்ல, அதை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போது நேரடியாக பெசன்ட் அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலெட்டை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஈரான் மக்களுக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டையும் தைரியமாக கொடுத்துருக்காங்க. நான் திருடன் தான், நான் உன்னோட பொருளை திருடிட்டேன், காவல்துறையில் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நாட்டாமையே இங்கே நான் தான், நீதிபதியும் நான் தான், காவல்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரில் இருந்து பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய அதிகாரி வரைக்கும் எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு இப்போ அமெரிக்கா சவுடால் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கப்புறமும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஈரான் அமெரிக்காவோடு சம்மதம் பேசுமா அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. ஒரு பக்கம் காசை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஈரான் மக்கள்கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.